Today's topic is elastic collision in one dimension. நமக்கு collision அப்படிங்கிற டாபிக்கை இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ரெண்டு பொருள்கள் ஒன்னோட ஒன்று மோதக்கூடியதை தான் நம்ம collision அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொலிஷனுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கேரம் காய், அது ஒரு ஒன் டைப் ஆஃப் கொலிஷன். பில்லியட் பால்ஸ், அது அனதர் டைப் ஆஃப் கொலிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல டூ டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன்று எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்று இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இதுல நம்ம படிக்கக்கூடியது என்னன்னா எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன். இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சரி, இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க, இது வந்து M1 மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இது செகண்ட் ஆப்ஜெக்ட் M2 மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் இனிஷியலா எவ்வளவு ஸ்பீடுல போயிட்டு இருக்கு, ஸ்பீடு வெலாசிட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னம்னா இதனுடைய ஸ்பீடு U1, இந்த செகண்ட் ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு வந்து U2. ஸ்பீடு ஆர் வெலாசிட்டி, ரைட்? இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் என்ன ஆகணும்னா கொலிஷன் ஆகணும். நம்மளுடைய ஹெட்டிங் ஒன் டைமென்ஷனல் கொலிஷன். ஒன் டைமென்ஷனல் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்ப கொலிஷன் ஆகும்? கண்டிஷன் உண்டு. அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டியை விட குறைவா போகும் பொழுது, அப்போ இதனுடைய ஸ்பீடு குறைவா இருக்கணும், இதனுடைய ஸ்பீடு அதிகமா இருக்கணும், அப்பதான் கொலிஷன் நடக்கும். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இதனுடைய ஸ்பீடு அதிகமா இருக்கு, இதனுடைய ஸ்பீடு குறைவா இருக்கு அப்படின்னா இது வேகமா போயிடும். ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட் வேகமா போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்லோவா போக ஆரம்பிக்கும். கொலிஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. அடுத்த கண்டிஷன் பாருங்க, ஒருவேளை இந்த ரெண்டினுடைய வெலாசிட்டியும் ஈக்குவலா இருந்தால் அப்பவும் கொலிஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. ஏன்னா ரெண்டும் சேம் ஸ்பீட் சேம் டைரக்ஷன், விச் மீன்ஸ் சேம் வெலாசிட்டியில டிராவல் பண்றாங்கன்னா கொலிஷன் பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. அப்போ ஒன் டைமென்ஷனல் கேஸ்ல கொலிஷனுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா U2 இஸ் லெஸ்ஸர் தேன் U1. மாத்தி கூட சொல்லலாம், U1 இஸ் கிரேட்டர் தேன் U2. ஸோ இந்த கண்டிஷன் தான் நாம இப்ப எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒன்னோட ஒண்ணு கொலிஷன் ஆகுறாங்க. கொலிஷன்னா ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிறாங்க. அப்படி மோதின பிறகும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஒன் டைமென்ஷனல் ஆக்சிஸ்ல, ரைட்? இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொலிஷன் ஆன பிறகு both are moves in the same direction but with different velocities. பாருங்க, அதே M1 மாஸ் moves with the velocity V1. M2 மாஸ் சேம் மாஸ், செகண்ட் சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸ் அதே தான். இப்போ இதனுடைய வெலாசிட்டி என்னன்னா V2. கொலிஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு U1, கொலிஷனுக்கு அப்புறம் அதே ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி V1. கொலிஷனுக்கு முன்னாடி செகண்ட் ஆப்ஜெக்ட் U2, செகண்ட் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி கொலிஷனுக்கு அப்புறம் பாருங்க V2வா இருக்கு. இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா கொலிஷனுக்கு அப்புறம் இந்த V1 வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு, V2 வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்காக நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ண போறோம்னா ரெண்டு கான்செப்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட், கான்செப்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னம்னா ஒன்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் லா ஆஃப் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆர் லா ஆஃப் மொமெண்டம். இந்த ரெண்டு கேஸை யூஸ் பண்ணிதான் நம்ம கொலிஷனுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டிஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். V1 வெலாசிட்டி என்ன, V2 வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். சரி, நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல கொலிஷன் அப்படிங்கிறதுல என்ன கான்ஸ்டன்டா இருக்கும், கன்சர்வ்டா இருக்கும்னு படிச்சிருக்கிறோம்னா மொமெண்டம் எனி டைப் ஆஃப் கொலிஷன் எடுத்துக்கிட்டா கன்சர்வ்டா இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா கைனடிக் எனர்ஜி அப்படி கன்சர்வ்டா இருக்காது. ஸோ இங்க நம்ம படிச்சுட்டு இருக்கிற டாபிக் எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன். எலாஸ்டிக் அப்படின்னம்னாவே கைனடிக் எனர்ஜி நமக்கு மாறவே மாறாது. கொலிஷனுக்கு முன்னாடி எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இருந்துச்சோ அதே கைனடிக் எனர்ஜி தான் கொலிஷனுக்கு அப்புறமும் இருக்கும். அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க போறோம். ஒன்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, இன்னொன்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சுதான்
v1 v2 கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ மொமெண்டம் உடைய பேசிக் ஃபார்முலா என்ன? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் இங்க அப்ளை பண்ணலாம். எங்க? பிஃபோர் கொலிஷன்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸுக்கு அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மொமெண்டம் என்னன்னா பாருங்க, m1 u1 momentum of the first body before collision plus momentum of the second body m2 u2 is equal to, இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல கொலிஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பாடிஸ், அந்த பாருங்க கொலிஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாடியினுடைய மாஸ் வெலாசிட்டி, செகண்ட் பாடியினுடைய மாஸ் வெலாசிட்டி, அப்ப இதனுடைய மொமெண்டத்துக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அப்ப பாருங்க இந்த இடத்துல m1 v1 plus m2 v2. ஸோ இந்த இடத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இப்போ ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. சரி, அடுத்தது இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அது என்னன்னா ஏற்கனவே சொன்னது, திரும்ப ரீகால் பண்றேன். டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். இப்போ நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும்? கொலிஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆப்ஜெக்டினுடைய கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சு அடிஷன் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாடியினுடைய கைனடிக் எனர்ஜி ஆஃப் m1 u1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது என்னன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன், ரைட்? ஸோ ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்னன்னா half m1 v1 ஸ்கொயர் பிளஸ் half m2 v2 ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையா பயன்படுத்தி ஈக்குவேஷன்ஸ் இங்க எழுதியாச்சு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு தேவையான v1 வெலாசிட்டி என்ன, v2 வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, இந்த இடத்துல u1 v1 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வரலாம். பாருங்க, u1 v1 அப்படின்னு சொன்னாலும் சரி, m1 எல்லாம் ஒரு சைடும் m2 எல்லாம் அதர் சைடும் கொண்டுட்டு வந்தாலும் சரிதான். அப்போ இந்த இடத்துல m1 ஆஃப், இந்த இடத்துல u1, இந்த m1 v1 ஈக்குவலுடைய அதர் சைடு வரும் பொழுது பிளஸ்ல இருந்து நமக்கு மைனஸா வந்துடும். நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா m1 காமனா வெளியில எடுத்துக்கிட்டு u1 மைனஸ் v1 அப்படின்னு போட்டுட்டேன். டைரக்டா அந்த ஸ்டெப் போயிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த இடத்துல m2 காமனா எடுத்துக்கிட்டு இந்த டேர்ம் அதர் சைடு நம்ம கொண்டுட்டு வரும் பொழுது பாருங்க, ஸோ v2 மைனஸ் u2 அப்படின்னு சொல்லி மாறிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இன் நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து இதே போல m1 m2 எல்லாம் தனித்தனியா நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இப்ப இங்க பாருங்க, m1 கேஸ் இருக்கு, half m1 u1 ஸ்கொயர். இந்த இடத்துல m1 இருக்கு, அதர் சைடு கொண்டு வரும்போது நமக்கு half m1 v1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்க ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னன்னா half m2 v2 ஸ்கொயர். இது அதர் சைடு கொண்டு வரும்போது மைனஸ் half m2 u2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுல half m1 அப்படிங்கிறது காமனா வெளியெடுத்துடலாம். பாருங்க, அப்ப m1/2 காமனா வெளியெடுக்கும் பொழுது ஸோ u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். திரும்ப இதுலயும் பாருங்க, m2/2 half m2 வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னம்னா இந்த 2 மட்டும் கேன்சல் பண்ண முடியும். பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். சரியா? இதை வேணா கேன்சல் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம். m1 ஆஃப் u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு m2 ஆஃப் இத v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த ஈக்குவேஷன் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னம்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு இந்த ஈக்குவேஷன். இது மட்டும் இல்ல, இந்த டேர்மும் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்.
இப்போ இந்த ஸ்டெப்பை நாம இதுல இன்வால்வ் பண்ணணும். அப்படி இன்வால்வ் பண்ணும் பொழுது பாருங்க m1 ஆஃப் இந்த இடத்துல u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயரா, அப்ப இந்த இடத்துல u1 பிளஸ் v1 இன்ட்டு u1 மைனஸ் v1 அப்படின்னு சொல்லிடலாம் ஈக்குவல் டு திரும்ப m2 எழுதலாம். m2 எழுதும் பொழுது அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவை திரும்ப இங்க அப்ளை பண்ணணும். அப்ப இந்த இடத்துல so v2 plus u2 first part, then v2 minus u2. so இது ஈக்குவேஷன் நம்பர் 5. so நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்க m1 of u1 minus v1 equal to m2 of v2 minus u2. then ஈக்குவேஷன் நம்பர் 5 பாருங்க கைனடிக் எனர்ஜி கான்செப்ட்ல இருந்து சால்வ் பண்ணி கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிறோம். so m1 of u1 plus v1 into u1 minus v1 equal to m2 of v2 plus u2 into v2 minus u2. நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 5th ஈக்குவேஷனை 3rd ஈக்குவேஷனால டிவைட் பண்ணணும். சோ அப்ப 5th ஈக்குவேஷன் 3rd ஈக்குவேஷன் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம். திரும்ப ஒரு தடவை பாத்துக்கோங்க m1 of u1 v1 u1 minus v1 கான்செப்ட். so divide the 5th equation by 3rd equation. so m1 of u1 minus v1 u1 plus v1 divided by m1 of u1 minus v1 equal to m2 of v2 plus u2 of v2 minus u2 divided by m2 of v2 minus u2. ஒரு once செக் பண்ணிக்கங்க. u1 minus v1 v2 minus u2 same thing. u1 minus v1 then here v2 minus u2 the same thing, right? so இங்க m1 cancel, u1 minus v1 u1 minus v1 again m2 cancel, then v2 minus u2 minus u2 cancel. Similar terms cancel each other. The remaining terms u1 plus v1 equal to v2 plus u2. so இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா so therefore v1 equal to so v2 plus u2 minus u1. this is equation number 6. next one is இதுல இருந்து again the same equation அதுல இருந்து இதுல இந்த v2 equal to u1 plus v1 minus u2. so this is equation number 7. so இந்த இடத்துல v1 v2 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இது ஃபைனல் ஈக்குவேஷன் கிடையாது. காரணம் என்னன்னா நமக்கு தேவை v1 வேணும் கிடைச்சிருச்சு, ஆனா v2 தான் நமக்கு தெரியாது. அப்ப v2 வேல்யூவை கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணணும், அப்பதான் v1 கிடைக்கும். செகண்ட் இங்க பாருங்களேன் அடுத்த ஈக்குவேஷன்ல v2 ஈக்குவேஷன் இருக்கு, ஆனா இங்க v1 தெரியாது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது கடைசி ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, இன்னும் கான்செப்ட் இருக்கு. ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். கடைசியா நம்ம இந்த v1 v2 ஈக்குவேஷன் பார்த்தோம், ஈக்குவேஷன் நம்பர் 6 and 7. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்ட் ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ நமக்கு v1 v2 அந்த ஈக்குவேஷன் தான் ஃபைனலா நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, அதுல நமக்கு v1 + v2 இருக்கு, v2 + v1 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு கம்பல்சரியா என்ன பண்ணணும்னா இதையும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதற்காக நான் இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 6 ஈக்குவேஷன் நம்பர் 3 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 6 சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 6 இன் 3rd. ஸோ அப்போ இந்த இடத்துல m1 of u1 minus இந்த இடத்துல v1 ஈக்குவேஷன், v1 வேல்யூ என்ன v2 plus u2 minus u1. இங்கதான் நமக்கு v1 இருக்கு. அப்ப இந்த இடத்துல v1க்கு பதிலா என்ன எழுதணும்னா v2 plus u2 minus u1. ஸோ இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ஸோ m2 of இந்த இடத்துல v2 minus u2 அப்படின்னு கிடைச்சு. ஸோ அப்போ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னம்னா v2 கிடைச்சிடும். சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ m1 of ஸோ u1
minus V2 minus into plus minus U2 minus into minus plus U1 equal to as usual. இது என்ன இருக்கோ அப்படி எழுதிடலாம். So V2 of M2 of V2 minus U2. ரைட். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்க, இந்த இடத்துல U1 இருக்கு. ஸோ பிஃபோர் தட் M1 ஆஃப் இங்க U1 இருக்கு, இங்கேயும் U1 இருக்கு. அப்போ 2U1 அப்படின்னு சொல்லிடலாம். மைனஸ் V2 மைனஸ் U2 ஈக்குவல் டு ஆஸ் இட் இஸ் M2 ஆஃப் V2 மைனஸ் U2. ரைட். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் இப்ப. ஸோ 2M1 U1 மைனஸ் M1 V2 மைனஸ் M1 U2 equal to, so இங்கேயும் M2 மல்டிப்ளை பண்ணுவோம். M2 V2 மைனஸ் M2 U2. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம்ஸ் என்னன்னா இந்த V2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப V2 ஈக்குவேஷனுடைய ரெண்டு சைட்லயுமே இருக்கிறாங்க. அப்போ ஒரே சைடா நம்ம கொண்டுட்டு போகணும். அப்போ ஒரே சைடா கொண்டுட்டு போகணும் அப்படின்னம்னா அப்ப இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். V2 மட்டும் வர மாதிரி. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த M2 V2 பாருங்களேன், இங்க எழுதிட்டேன். M2 V2 அதை மட்டும் நான் இங்க எழுதிட்டேன். இந்த மைனஸ் M1 V2வை ஈக்குவேஷனுடைய அதர் சைடு கொண்டு போக போறேன். அப்ப மைனஸ் எனக்கு என்னவா மாறிடும்னா பிளஸ்ஸா மாறிடும். M1 V2 அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ அப்போ இந்த பார்த்து நான் அதர் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்ப இது எக்ஸ்ட்ரா இங்க இருக்கா, இதை ஆப்போசிட் சைடு கொண்டுட்டு வந்துருங்க. அப்ப பேலன்ஸ் இங்க இருக்கிறது எழுதிடலாம். பாருங்க 2M1 U1. ஸோ இதுதான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். இந்த இடத்துல மைனஸ் M1 U2. ஸோ இது அதர் சைடு வருதுன்னு நம்ம சொன்னோமே, மைனஸ் இருக்கிறது ஆட்டோமேட்டிக் என்னவா மாறிடும்னா பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் M2 U2 இந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு வந்துடும். ரைட். இப்போ இதுல V2 வெளியெடுக்கலாம். பாருங்க, ஸோ V2 வெளியில கொண்டு வந்துட்டோம்னா M2 பிளஸ் M1 அப்படின்னம்னாலும் M1 பிளஸ் M2 அப்படின்னு சொன்னோம்னாலும் ஒண்ணுதான். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்க, ஸோ 2M1 U1 எழுதிடலாம். இந்த இடத்துல மைனஸ் M1 U2 பிளஸ் M2 U2 இருக்கு. ஸோ இதுல மைனஸ் U2வை நம்ம வெளியெடுத்துடலாம். ரெண்டுமே காமனா இருக்கு. மைனஸ் U2வை வெளியெடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இது வந்து M1. இந்த இடத்துல இதுல இருந்து மைனஸ் U2 வெளியெடுத்துட்டோம்னா ஒரு மைனஸ் வெளியில வந்துடும், இன்னொரு மைனஸ் இங்க இருக்கு, மைனஸ் இது வந்து M2வா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு V2க்கு உண்டான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சது. ஸோ இப்போ V2 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க M1 பிளஸ் M2வை நம்ம டினாமினேட்டர்ல கொண்டுட்டு போயிடலாம். பாருங்க, ஸோ 2M1 U1 divided by 2M1 U1 divided by M1 plus M2. M1 plus M2 minus U2 of M1 minus M2 M1 minus M2 divided by M1 plus M2. Right. So this is equation number 8. So இதுதான் நமக்கு தேவையான ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஜெக்டினுடைய ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ கொலிஷனுக்கு அப்புறம் அப்ப ஃபர்ஸ்ட் போர்டினுடைய ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ V2 கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், சிக்ஸ்த் ஈக்குவேஷனை தேர்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே போல செவன்த் ஈக்குவேஷனையும் தேர்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு V1 வேல்யூ கிடைச்சிடும், V2 கிடைச்ச மாதிரியே. அப்போ நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 7 in 3. ஈக்குவேஷன் நம்பர் 7 in 3. 7 என்ன ஈக்குவேஷன், V2க்கு உண்டான ஈக்குவேஷன். அப்போ V2 வேல்யூவை நாம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். பாருங்க, எழுதிக்கலாம். M1 of U1 minus V1 equal to then M2 of இந்த V2 வேல்யூ என்ன அப்படின்னம்னா U1 plus V1 minus U2. So V2க்கு பதிலா U1 plus V1 minus U2. So நம்ம இந்த V2க்கு பதிலா இதை சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. மைனஸ் U2 எகைன் அங்க இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். மைனஸ் U2. ரைட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். V1 தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இங்க பாருங்க, M1 of
u1 minus v1. First இந்த bracketக்குள்ளார simplify பண்றதெல்லாம் முடிச்சிடலாம். So m2 of இந்த இடத்துல so u1 v1 இது வந்து minus 2u2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம் bracketக்குள்ளார. see m1 u1 minus m1 v1 equal to m2 u1 plus m2 v1 minus 2m2 u2. ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணியாச்சு பிராக்கெட்டுக்குள்ளாரையும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் என்ன அப்படின்னம்னா v1 அப்படிங்கிற வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ v1 எல்லாம் ஒரே சைடு நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். ஆஸ் யூஸ்வல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், இது பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இதை அப்படியே நான் இங்க வச்சுக்க போறேன். எப்படின்னா m2 v1 இந்த டேர்ம்ஸ் அப்படியே இங்கேயே தான் இருக்கு. இதை மட்டும் நான் அதர் சைடு கொண்டு வர போறேன். அப்போ மைனஸ் என்னவா மாறிடும்னா பிளஸ்ஸா மாறிடும். m1 v1 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இது அந்த சைடு போயிடுச்சு. அப்போ இங்க இருக்கிற இந்த ரிமைனிங் டூ டேர்ம்ஸை இந்த பக்கம் இருந்து அந்த அதர் சைடு நாம கொண்டுட்டு வந்துடுறோம். ரைட். இப்போ என்னன்னா இது ஃபிக்ஸ்டா இருக்கா, இங்க எழுதிக்கலாம் m1 u1. இங்கிருந்து நம்ம கொண்டுட்டு வர வேண்டிய டேர்ம்ஸ் என்னென்ன பாருங்க, இது பிளஸ்ல இருக்கு, அதர் சைடு வரும்பொழுது மைனஸா மாறிடும். ஸோ அப்போ m2 u1 இந்த மைனஸ் அதர் சைடு வரும்பொழுது என்னவா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 2m2 u2 அப்படின்னு சொல்லி வாங்க. ரைட். ஸோ இதுல நம்ம v1 காமனா வெளியே எடுத்துக்கலாம். எடுக்கும் பொழுது m1 plus m2 அப்படின்னு வந்துடும். ரைட். இதுல பாருங்க u1 மட்டும் காமனா வெளியே எடுக்கலாம். m1 minus m2 plus 2m2 u2 அப்படின்னு சொல்லி வந்து. இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் வெலாசிட்டி கொலிஷனுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஸோ v1 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ m1 plus m2வை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டுட்டு போக போறோம். அப்படி கொண்டுட்டு போகும்பொழுது பாருங்களேன், u1 of m1 minus m2 divided by m1 plus m2 plus ஸோ இந்த இடத்துல 2m2 u2 அதுக்கும் நம்ம இந்த டினாமினேட்டரை கொண்டுட்டு போகணும். சரி, 2m2 u2 divided by m1 plus m2. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவேஷன் நம்பர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 9. இது நமக்கு தேவையான ஃபைனல் வெலாசிட்டி யாருடையது அப்படின்னம்னா கொலிஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஏற்கனவே நம்ம கொலிஷனுக்கு அப்புறம் செகண்ட் சப்ஸ்டிட்யூட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 9. ஸோ நம்ம இப்போ கொலிஷனுக்கு அப்புறம் அந்த m1 மாஸ் உடைய வெலாசிட்டி v1 ஆகவும் m2 மாஸ் உடைய வெலாசிட்டி v2 ஆகவும் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஸ்பெஷல் கேசஸ் போக போறோம். ஸ்பெஷல் கேசஸ்ல அதே ஈக்குவேஷன்ஸ் தான் நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பாருங்க. கேஸ் 1ல சப்போஸ் நம்ம ரெண்டு சப்ஸ்டிட்யூட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் சொன்னோம். m1 மாஸ் m2 மாஸ். m1 மாஸ் என்ன ஸ்பீட்ல வெலாசிட்டில போகுதுன்னா u1ல, m2 u2 வெலாசிட்டில போறதா சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டு பேரும் கொலிஷன் ஆகுறாங்க. இப்ப கேஸ் 1 என்ன அப்படின்னம்னா ரெண்டினுடைய மாசும் ஒருவேளை ஈக்குவலா இருந்தால், m1 m2 ரெண்டு பேரும் ஒருவேளை ஈக்குவலா இருந்தால் அப்ப கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டினுடைய வெலாசிட்டியும் என்னவாகும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த ஃபைனல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் v1ல அப்ளை பண்ணலாம். ஸோ v1 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல m1 மைனஸ் m2 ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படின்னம்னா இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாவே நமக்கு 0 ஆயிடுவாங்க. பிளஸ் இந்த இடத்துல பாருங்க, ஸோ 2 இந்த இடத்துல m2னாலும் m1னாலும் ஒரே வேல்யூ தான். அப்ப நோ சேஞ்சஸா. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா m2க்கு பதிலாக m1 அப்ளை பண்ண போறேன். 2m1 u2 டிவைடட் பை இந்த இடத்துல m1 பிளஸ் m2க்கு பதிலாக தான் நம்ம என்ன போட்டுக்கலாம், m1 போட்டுக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா பாருங்க, 2m1 u2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 என்னவாயிரும்னா ஸோ 2m1 அப்படின்னு வந்துடும். இந்த 2m1 கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ஸ்டெப் வேல்யூ u2வா மாறிடும். அதாவது இந்த கேஸ் 1ல ரெண்டு சப்ஸ்டன்ஸும் ஈக்குவல் மாஸா இருந்தா கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டு பேருடைய வெலாசிட்டியும் என்னவாகும் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் பாடியினுடைய வெலாசிட்டி ஆக்சுவலா அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கணும், நமக்கு
v1 வேல்யூவா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாடியினுடைய ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னா v1 அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். செகண்ட் பாடியினுடைய வெலாசிட்டி நாம v2 அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாடியினுடைய வெலாசிட்டி நமக்கு என்னவா மாறிடுச்சுன்னா u2க்கு ஈக்குவலா வந்துருச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கொலிஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாடியினுடைய வெலாசிட்டி u2வா வந்துருச்சு. அப்ப செகண்ட் பாடியினுடைய வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் இதே ஸ்பெஷல் கேஸை m1 ஈக்குவல் டு m2வை v2ல அப்ளை பண்ணணும். பாருங்க. ஸோ v2 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 2m1u1 2m1u1 டிவைடட் பை m1 பிளஸ் இந்த m2க்கு பதிலாக நம்ம m1 அப்ளை பண்ணணும். ஸோ m1 மைனஸ் m1 மைனஸ் m2. ஏன்னா இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்படி ஈக்குவல்னு சொல்லும் பொழுது 0 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாவே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இங்கேயும் அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ 2m1u1 டிவைடட் பை ஸோ 2m1 வந்துடும். 2m1 கேன்சல் ஆயிடும். அப்போ செகண்ட் பாடியினுடைய வெலாசிட்டி என்னவாயிரும்னா u1 வெலாசிட்டியா மாறிடும். அப்போ இதனுடைய வெலாசிட்டி நமக்கு u1 வந்துடும். அப்ப என்ன நடந்திருக்குதுன்னா கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டு சப்ஸ்டன்ஸும் தங்களுடைய இனிஷியல் வெலாசிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. என்ன கண்டிஷன்ல? ரெண்டு பேருடைய மாஸும் ஈக்குவலா இருந்தால். கேஸ் 2 என்னன்னா இப்பவும் நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்டுடைய மாஸும் ஈக்குவல். அப்ப கேஸ் 1க்கும் கேஸ் 2க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது எந்த ஒரு ஸ்பீடும் கிடையாது செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்லி மூவிங் வித் வெலாசிட்டி u1. செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டு பி அட் ரெஸ்ட். ரைட். இப்போ இந்த ரெஸ்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல இந்த m1 மாஸ் போய் கொலிஷன் ஆக போகுது. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். m2 இஸ் அட் ரெஸ்ட், m1 இஸ் கொலிஷன் வித் த செகண்ட் பாடி. ரைட். இதுதான் கண்டிஷன். அப்போ பாருங்க m1 m2 ஈக்குவல்னு சொல்லியாச்சு, u2 ஆல்சோ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம v1 v2 கண்டுபிடிச்சு ஃபைனல் வெலாசிட்டிஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். பாருங்க. ஆஸ் யூஸ்வல் இந்த m1 m2 u2 இந்த வேல்யூஸ் எல்லாமே v1 v2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் v1 ஈக்குவல் டு இந்த இடத்துல m1 மைனஸ் m2 ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ m1 மைனஸ் m2 இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா 0 ஆயிரும். ஸோ 0 பிளஸ் இங்க பாருங்க u2 ஆல்சோ 0ன்னு நம்ம சொல்லியாச்சு. அப்ப இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாவும் நமக்கு 0 ஆயிரும். அப்போ v1 வேல்யூ நமக்கு 0. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இதுல செகண்ட் கேஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ v2 இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க m1 2m1 u1 டிவைடட் பை m2க்கு பதிலா திரும்ப m1 அப்ளை பண்ண போறேன். அப்ப m1 பிளஸ் m1 என்ன ஆயிரும் என்னவாகும் அப்படின்னா m1 பிளஸ் m1 2m1 மாறிடும். மைனஸ் u2 அப்படிங்கிறது 0 வெலாசிட்டின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா நமக்கு 0 ஆயிரும். அப்போ மைனஸ் 0 அப்படின்னு சொல்லிடலாம். பாருங்க. ஸோ 2m1 u1 டிவைடட் பை 2m1 வந்துடும். 2m1 கேன்சல் ஆயிடும். ஸோ v2 ஈக்குவல் டு u1 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்மளுடைய செகண்ட் கேஸ்ல both bodies are having same mass, but the second body is to be at rest. First body only moving with velocity u1. So collision நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பாடியினுடைய வெலாசிட்டி பாருங்களா. ஃபர்ஸ்ட் பாடியினுடைய வெலாசிட்டி v1 என்னவாகுதுன்னா 0 ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் பாடி நகரல 0 ஆகுது அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் பாடி கொலிஷனுக்கு அப்புறம் ரெஸ்ட் வந்துருது. செகண்ட் பாடி ஏற்கனவே ரெஸ்ட்ல தான் இருந்துச்சு. கொலிஷனுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்பீடு என்னவாகுது அப்படின்னா பாருங்க v2 ஈக்குவல் டு u1. அப்போ ஃபர்ஸ்ட் பாடியினுடைய வெலாசிட்டி கொலிஷனுக்கு அப்புறம் அதாவது ரெஸ்ட் சப்ஸ்டன்ஸ் மேல கொலிஷனுக்கு அப்புறம் அதனுடைய வெலாசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்ப செகண்ட் பாடி மூவ்ஸ் வித் த வெலாசிட்டி ஆஃப் u1.